ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. தொடர்ந்து பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள். ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். ஓ ஆம், என்ன அற்புதமான மனம்! அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். ஆம், மேலும் ஐஸ்கிரீம். தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். ஏய், இது என்ன? ஓ பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். ஓ ஆம், எவ்வளவு சுவையா இருக்குது! ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு, சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ. அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். ஆம், மிகவும் மோசமாக இல்ல. ஓ, இது மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். ஓ இல்ல. ஓ ஆம், போகலாம். டபாஸ்கோ சாஸ். அது இருக்க முடியாது. ஆனால் ஆனின் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன், நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம். மந்தமா வேணாம், இப்படி துண்டு துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டார் போல அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள். நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ இல்ல, என் கேக் இல்ல. இல்ல. யாராவது டாக்டரை அழைக்கவும். தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்தை சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம்! இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம்! ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது! சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறாள் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறார்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள். வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்துவிட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா?
ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ, இல்ல இல்ல இல்ல, அவள் வாசப்பி சாப்பிடுகிறாள். நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசப்பி சுவைக்கு நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. அன்னின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அன்னின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்துவிட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விடமாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் 3வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது? நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி. உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். அணின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன. அது ஓ, அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ, அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், கேக் அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம். ஹே பிரிட்னி, உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அண்ணே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அண்ணே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அண்ணே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக். என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு. வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு. இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அண்ணே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? வாவ், நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் ஒரு சவால் இருக்கிறோமா? சீக்கிரம் செஃப்பை திறக்கலாம். நான் எனது பாக்கெட்டை திறக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. ஐயோ, வாவ்,
இது முழுமையாக பெரிய 3 எழுத்து இனிப்பு சுவையான ஐஸ். நான் அவற்றை இப்பயாவது சாப்பிடப்பே ஆகிறேன். அருமையான சுவை. நானெல்லாம் சாப்பிடுவேன். நான் சிலதாவது யோசிச்சுட்டேன். நான் இதை பெறுவேன். இல்ல, அது எனக்கு. சரி, என்ன செய்யுங்க. உன்னை விட என்ன உன்னோட இதை தர. சரி, ஆனால் அது என்ன? ஓ, இது ஒரு எறும்பு பண்ணை. இதை பிரத்யேகமாக பார்க்க வேண்டும். ஓ, என்ன அருவருப்பான அழுக்கு. நிறைய எறும்புகள் இருக்கின்றன. அவை ஏதோ ஒன்றுக்காக ஓடித் திரிகின்றன. அவை என்னை சாப்பிடக்கூடாது என்று நம்புகிறேன். நீங்கள் நகைச்சுவையானவராக இருந்தாலும் நீங்கள் அவற்றை தின்ன வேண்டும். வாங்க, ஆரம்பிச்சிடு. அச்சச்சோ, இல்ல. சாப்பிடுங்க, தொடருங்கள். இதை எனது நேரத்தை செலவிட என்னால் திட்டமிடப்படவில்லை. ஓ, நான் தயாராக உள்ளேன். நான் அதில் என் விரலை வைக்கிறேன். ஓ இல்லை, நான் அவற்றை சாப்பிட வேண்டும். யக், நான் அதை தாங்க முடியாது. அது லெமன் மற்றும் கெட்சப் போன்ற சுவையாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட மாட்டேன். இப்போது நீ எனக்கு சொல். சரி, என்ன பற்றிய வாழ்ந்தால் என்ன? சில அற்புதமான சூப்பர் துப்பாக்கி. வாவ், இது என்ன செய்ய முடியும் என்று வினாவுகிறேன். நான் சுடுகிறேன். என்ன? ஊ, இது என்ன? இது சின்னதா ஆகுமா? நீ ஏன் இப்படி செய்தாய்? சிறிய கண். நான் ஃப்ரீட போயிடுச்சுக்கேன். ஊப்ஸ், இப்போது நீ சிறியவனா இருக்க போற. நீங்கள் நிறைய நகைச்சுவையானவரும் இவ்வளவு சின்னதாகவும் இருக்கிறீர்கள். என்னை இங்கிருந்து வெளியே அனுப்புங்கள். கவனமாக இருங்கள். நான் இவ்வளவு குழந்தை மாதிரி இருக்க வேண்டாம். ஓ, நான் சுற்றி பார்க்க வேண்டும். ஆஹா, இப்போ எனக்கு பெரிய கண்கள் இருக்கின்றன. ஒரு முழு மலைப்பகுதி, பெரிய இனிப்பான ஐஸ். அதுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நான் என் வாழ்க்கைக்குள் அதை சாப்பிடுவேன். அவ்வளவு சுவையாக இருக்கிறது. வாயில் ஊறுகிறது. அதுவும் அற்புதமாக தெரிகிறது. சரியானது. என்ன இது? அஃபிஷ்? இல்லை, அந்த கெட்ட சின்ன எறும்புகள். அவைகள் என்னுடைய ஐஸை எடுத்து செல்கின்றன. அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதை அவர்கள் எப்படி செய்தார்கள்? ஓ, நன்றி என் எறும்புகள். கண்கள் உண்மையில் சுவையாக உள்ளன. ஓ, அது ஈர்க்கக்கூடியது. இங்கே அவர்கள் அதை எங்கே எடுத்துச் செல்கிறார்கள்? ஓ, எனக்கு எனது கடைசி கண் கொடு. நான் அதை உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஓ, உங்களிலிருந்து பலர் இருக்கிறார்கள். இது மிகவும் கடினம். ஓ ஓ, எனது கண். வேற என்ன கமாசம் செய்ய வேண்டும்? ஷாயத் அமைப்பை மாற்றுவதா? என்ன? ஊப்ஸ், என்ன வியப்பு. சரி, இது பின்பக்கமும் முன்னா பக்கமும் வேலை செய்யும். ஹோம், நீதான் முதல். இல்லைனால் நீயே. சரி, நான் இதை திறப்பேன். ஆமாம், நான் ஒரு சிப்ஸ் பைய பெற்றேன். நான் விரும்புவது இதுதான். இது அற்புதமாக உள்ளது. நான் என் பிடித்த சிப்ஸை சாப்பிட போகிறேன். ஆஹா, மிகவும் நிலக்குத்து. இது ஒரு விஷயம். அற்புதமான சுவை. எனக்கு சிப்ஸும் வேண்டும். உன்னை இப்போது கவர்வேன். நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன் என்று பாரு. எனக்கு 2 சிப்ஸ் தான். ஓ, சும்மா சொன்னேன். இதோ உனக்கு. என் சிப்ஸ் ஒட்டுமொத்தமா உன்னுடையது. அது சற்றே மேல். எவ்வளவு ருசியாக இருக்கிறது. நான் சிப்ஸ் வேண்டுகிறேன். நான் அதே போல செய்ய போகிறேன். என்னை பாருங்கள், நான் அழகாக இருக்கிறேன். எனக்கும் சிப்ஸ் கொடுங்க. என்ன ஆபத்தமா இருக்காதே. அவளுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன கிடைத்துள்ளது? ஒரு அற்புதமான மாய குடுவை. அதில் ஒருவேளை ஏதோ திரவம் இருக்கலாம். அலா, இது மிகவும் சுவையானது. மிகவும் இனிப்பு. ஆம், இது சுவையாக இருந்தது. ஆனால் எதுவும் நடந்ததில்லை. ஓ, என்ன இது? நான் வெளிச்சமாக தொடங்குகிறேன். நான் ஒரு அரசிதானா? நான் அழகாக இருக்கிறேன். ஆஹா, என்ன ஒரு கவர்ச்சி. சரி, இப்போது நீங்கள் என் கையிலிருந்து கிடைக்கும். ஹே, நான் உங்கள் கவனத்தை கேட்டுக்கொள்கிறேன். என்ன? ஹே, பார், என்ன ஒரு அழகிய பெண் நான் இப்போது. ஆமா, உனக்கு ஒரு முத்தம் அனுப்புகிறேன். அதற்காக நீ எனக்கு சில சிப்ஸ் கொடுப்பாய். ஆமா, நான் உன்னில கண்டிப்பாக காதலிக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஓ, அகல நோக்கு. ஓ, எனக்கு என் சிப்ஸ் கொடு. அவை உனக்கே. அப்படியா? சரி, அவற்றை நான் ஏற்கிறேன். இதோ, இதை நேர்மறையாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, இது வேலை செய்யவில்லை என்பது வருந்தத்தக்கது. என்ன மாட்டன் இருக்குன்னு பார்க்கணும். சரி, என்ன இது? ஒரு எலியா? ஓ, என்ன காப்பாத்து. துக்கமா இருக்கு. இது என்ன சாப்பிட போகுது? ஓ, என்னிடம் வாருங்கள். ஆஃப் ஆஃப்,
என் தலைக்கு மேலே என்ன இருக்கிறது? ஜில், ஓப்ஸ். இனிமேல் அப்படி நான் செய்யாதே. அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இந்த மூவர் நாற்ற சேக்குப்ஸை எடு. ஆமாம், இங்கேலேயே. இது பயங்கரமான சிவப்பு. எனக்கு பயமா இருக்குது. நான் ரொம்ப பயப்படுறேன். ஓ, நமது முத்தங்களை தொடர்வோம். அச்சு, ஆம், இல்ல. ஓய், இல்லை. அடி இல்ல அல்லது அடி இல்ல. நான் மீண்டும் என்னனாக மாறிவிட்டேன். ஆகவே முதலில் யார்? இல்லை இல்லை பெண்களே, இப்போது நான். எனக்கு என்ன இருக்கு? வாவ், ஒரு அழகிய ட்விக்ஸ் காண்டி. எவ்வளவு அழகானது! இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் கவர் எடுத்து இந்த அழகான இனிப்பு சாப்பிடுவேன். இனிப்பு பொருட்களை நான் காதலிக்கிறேன். தயவு செய்து அதில் ஒரு துண்டு கொடுங்க. எனக்கு அதை போக வர வேண்டும். இல்ல இல்ல, அதுக்கு கூட நான் நம்புவதில்லை. நானே செய்வேன். ஆமாம், ப்ரூம் சுவையா உள்ளது. சாக்லேட் மற்றும் கிராமல் அவை உங்க வாயில உருகி விடுகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. எல்லாமே முடிவடைந்து உங்க விரல்களை நக்குகிறார். ஓ, என்ன முறைமைகள்! என்னிடம் என்ன இருக்கிறது என்று வியக்கிறேன். அதை ஓபன் செய்யும். பூண்டு. ஐயோ, இது என்ன செய்ய வேண்டும்? இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன். நான் பாக்கி இருக்கிறேன். ஓ, தயவு செய்து, நான் இன்று வெகு ஸ்பாகமாக இருக்கிறேன். இப்போது நானே அதை உணவேனாக வேண்டும். ஓ, எவ்வளவு அருவருப்பான குப்பை. நான் அழகாக இருக்கிறேன். இப்போது நான் பூண்டு வாசனை வரும் மனிதர்களாக மாறினேனா? இல்லையா? அழிக்கவும். இதை இங்கிருந்து தூதமாக்குங்கள். அப்போ அடுத்து என்ன? இது சாப்பிடணுமா? சரி, என் சக்தியை குவித்து இந்த வெறுப்பான வள்ளை கொத்தைய முடிப்பேன். நிச்சயமாக எனக்கு மிகவும் மோசமாக இருக்கும். ஆனால் நான் முடித்துட்டேன். ஓ, எங்கள் மீது சுவாசிக்காதீர்கள். என்னை கோளாறு பண்ணது என்ன? அவளிடம் ஏதோ தவறாக உள்ளது. நான் சில துணிமுள் வெட்டிகளை எடுத்து செல்கிறேன். நாமே அதை பயன்படுத்த வேண்டும். ஓஹோ, இல்ல, இது அவ்வளவு மோசமா இருக்குது. ஓ, அந்த கேலி வாசனைக்கு நான் மயக்கம் அடைகிறேன். ஓ, அது கொடுமையாக இருந்தது. மறுபடியும் அதை செய்யாதீர்கள். இன்னொரு பூண்டு தாக்குதலை நான் சகிக்க முடியாது. இது கலகலப்பாக இல்லை. திறக்கவும். நான் ஒரு புத்திசாலி பெண். துணி பிடிக்கும் கிளிப் உதவியது. ஆஹா, பாதாளத்தின் மோதிரம். அதனால் அது மந்திர சக்தியும் உடையது. அதை என் விரலில் அணிய. ஆஹா, நான் மறைந்து விட்டேன். அவள் எங்கே? என்ன நடக்கிறது? ஆணி எங்கே? அவள் எங்கே போய்விட்டாள்? நான் யாரையும் பார்க்கவில்லை. வினோதமாக இருக்கிறது. கான்சு பின்னர் பார்க்கலாம். உஃப், ஏன் மிட்டாய் போய்விட்டது? ஓ ஓ, பாருங்கள், உங்களின் பூண்டு உங்கள் பக்கம் பறக்க வருகிறது. ஓ, இல்லையே, மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ஐயோ, மீண்டும் எனக்கு மிகவும் மோசமாகவே உள்ளது. நான் இப்போது ஒரு துணி குத்தகை தேவைப்படும். ஆம், நான் அதை செய்தேன். மிக மிக கூல். இது சிறப்பு. நான் அதற்கு செல்கின்றேன். ஆனால் இன்னும் எங்கிருக்கின்றோ அவர்? என்ன? முதலில் நான் இருக்கலாம். என்னை கவர்ந்தது என்ன என்பதை கண்டுபிடிக்க நினைக்கிறேன். ஓ, வாவ், VR மூக்கு கவசங்கள். அவை அழகாக இருக்காது என்று சொல்ல முடியாது. ஆனால் இது சூப்பர் கூல். நாம் பார்க்கலாம். ஒரு அழகான படம் இருக்கு. இத போடுவேன். ஓ, வாவ், இதென்ன அழகா இருக்கு. எல்லாம் சுத்தி பார்த்துடுவேன். ஓ, அவளுக்கு என்ன நடக்குது? எனக்கு தெரியவில்லை. நானும். வாவ், இவை இனிமையான ஆப்பிள்கள். நான் இவைகளை அழகான ஆப்பிள் தொப்பியில் சேகரிக்கிறேன். நான் அதை இப்போது சாப்பிட போகிறேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அவை பழுத்த சார் கொண்ட ஆப்பிள்கள். இவற்றின் எண்ணிக்கை எவ்வளவோ? கற்பனை சிந்துகள். என் சிந்துகளை திறக்கிறேன். அஃப்கு, இது மிக கேவலமாக இருக்கிறது. எனக்கு பூச்சிகள் கிடைத்தன. ஓ, நான் தான் அவற்றுடன் என்ன செய்ய போகிறேன்? அவை கேவலமாக உள்ளன. ஐயோ, ஓ, நான் முடியாது. இது கேவலமாக இருக்கிறது. இன்னைக்கு நான் ஹீரோ இல்ல, எனவே அதை தவிர்த்து அதை சாப்பிட மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு அருமையான எண்ணம் உள்ளது. நான் உண்மையிலேயே இந்த பழத்தை சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, மிகவும் சுவைக்கிறது. வாய் வார்க்கும். என்ன? ஆர்வம். எப்படி சொன்னா? ஓ, இல்லை, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப் போகிறேன். இதுவே ஆப்பிள் இல்லை. பூச்சிகளால் நான் மூடப்பட்டுள்ளேன். வேடிக்கைக்காக இதை எடுத்தேன். இதை யார் செய்தார்கள்? ஓ,
கண்டிப்பாக நான் நீதான் அதை திறக்கிறேன். என்னது? சவாலின் முடிவா